நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி உதாரத்துவமாய் கொடுத்தல். இன்றைய வேதாகம பகுதி 2 கொரிந்தியர் 9 வசனங்கள் 6 முதல் 11 வரை. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணமுள்ளவர்கள் ஆவீர்கள். குறிப்பு வசனம்: தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். 2 கொரிந்தியர் 9:7. பள்ளி பாடங்களுக்கு பின் வேதாகம படிப்பு என்ற நோக்கத்தில் இயங்கும் ஒரு குழுவில் வாரத்திற்கு ஒரு முறை என் மனைவி சுமதி ஊழியம் செய்கிறாள். அதிலே போரினால் பாதிக்கப்பட்ட நாடான உக்ரைனில் உள்ள குழந்தைகளுக்கு உதவுவதற்காக பணத்தை நன்கொடையாக வழங்குமாறு குழந்தைகளிடம் கேட்கப்பட்டது. சுமதி எங்கள் 11 வயது பேத்தி ரஞ்சனியிடம் இத்திட்டத்தை பற்றி சொன்ன ஒரு வாரத்திற்கு பிறகு அவளிடமிருந்து ஒரு கடித உரை எங்களுக்கு அஞ்சலில் வந்தது. அதில் சுமார் 250 ரூபாய் பணமும், உக்ரைனில் உள்ள குழந்தைகளுக்காக என்னிடம் இருப்பது இதுதான், மேலும் பின்னர் அனுப்புகிறேன் என்ற குறிப்பும் இருந்தது. ரஞ்சனி உதவ வேண்டும் என்று சுமதி பரிந்துரைக்கவில்லை. ஆனால் ஆவியானவர் அவளை தூண்டியிருக்கலாம். மேலும் கிறிஸ்து இயேசுவை நேசித்து அவருக்காக வாழ ரஞ்சனி முற்பட்டாள். ஒரு தயாளமான மனதிலிருந்து வந்த இந்த சிறிய பரிசை சிந்திக்கையில் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். கொடுத்தல் குறித்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வழங்கிய சில அறிவுரைகளை இது பிரதிபலிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் பெருக விதைக்கும்படி அறிவுறுத்துகிறார். நம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது என்பது நிச்சயமாகவே பெருக விதைப்பதாகும். நாம் கட்டாயத்தினால் அல்ல, தேவன் வழிநடத்தும் விதமாகவும் நம்மால் இயன்றதைப் போலவும் நம்முடைய ஈவுகள் மகிழ்ச்சியுடன் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் பவுல் எழுதினார். மேலும் 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி ஏழைகளுக்கான ஈவுகளின் மதிப்பை பற்றியும் அவர் குறிப்பிட்டார். கொடுக்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று கேட்போமாக. அவர் நம்மை வழிநடத்தும் போது தேவைப்படுபவர்களுக்கு நம்முடைய ஈவுகளை வழங்குவதில் நாம் தாராளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் போது தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு, அதுவே தாராள மனதுடன் கொடுப்பதற்கு ஏதுவாயிருக்கும். மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்க உங்களை தூண்டுவது எது? அவர்களின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் எப்படி முயற்சி எடுக்கிறீர்கள்? அன்பு தேவனே, உமது தாராள குணத்தை பிரதிபலிக்கும் வகையில் நீர் விரும்பும் தாராள மனப்பான்மைக்கு நேராக என்னை வழி நடத்தும். ஆமென்.